வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சொனாலிக்கா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பாம்பேக் கமிட்டி வாழையோடி இருக்குன்னு சொல்லி ஓனர் கூப்பிட்டுருந்தாரு. சரி, நாம் அதை இன்றைக்கி வீடியோ எடுத்து ரிவ்யூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நம்ம போனோம். நாம் வந்த நேரமும் இன்னமும் பெருச நம்மளை பார்த்தோன்னே வண்டி அழகாக போய் வாழை சுற்றி பாருங்கள். முன்னாடி எவ்வளோ வாழைகள் அப்படி கரெக்டாக அடிக்க ஃபுல்லாக நல்ல வாழை கிழங்கு நல்லா ஏறி இருந்துச்சு. அவரும் முன்னாடி பார்க்குறாரு, சுத்தமாக ஒன்றும் முடியல. அட்லீஸ்ட் ரிவர்ஸ் ஓட்டியிருந்தார், நம்மளோட கிழங்கு ஓட்டிட்டு இது பண்ணி வைக்கலாம். அவர் பாட்டு கரெக்டாக விட்டார், நல்லா உள்ளே இருந்துச்சு. இப்போ அதனால முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. வீடு மட்டும்தான் சுற்றி வண்டி போக மாட்டேங்குது. அவரு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் சுத்தமாக முடியல. ஏன்னா வாழை எப்பவுமே ஃபுல்லாக வலுப்பிட்டு தான் போகுமே தவிர வாழை மேலே நெட்டு வச்சு ஏறி வராது. அது ஒரு பிரச்சனை வாழை ஓட்டுறப்ப. அதனாலேயே தான் இந்த வண்டி மாற்றினது காரணமே அதுதான். அதுக்கு தகுந்த மாதிரி அதிக பெரிய முக்கியனால நல்ல தேன்வாழைக்காடு ஓடுது. எல்லாமே பெரிய முக்கியாக இருந்தங்காட்டி கரெக்டாக அதிக போய் அது முன்னாடியே வர மாட்டேங்குது, பின்னாடி வர மாட்டேங்குது. ஃபுல்லாக வலிச்சுட்டு தான் போகுது. அதனாலேயே வீல் மட்டும்தான் சுற்றுதா தவிர வண்டி நகர மாட்டேங்குது. சரின்னு அவரும் விட்டு பார்த்தாரு, ஒன்றும் வந்த பாடு கிடையாது. சரின்ட்டு இறங்கிட்டு கிளம்பி பாருங்கள் எந்த அளவுக்கு இப்படி சுற்றி நின்னா அது எப்படிதான் வெளியே வரும். அது ஃபுல்லாக வலிச்சுட்டே போகிறங்காட்டி சும்மாவே கிடைக்காது. முன்னாடியும் பாருங்க, சுற்றியும் பாருங்க, கரெக்டாக வேகப்படுற மாதிரி சுற்றியும் போட்டுருக்கு. வாழை ஓட்டும் போது இதுதான் கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கணும். இப்போ பாருங்க, அந்த வாழை நிறையா இருந்தங்காட்டி கரெக்டாக நின்றுச்சு. சரி விடுங்க, ஃபேமஸ் ஆகிட்டு. இது மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாகவே ஒரே ஃபன்னாக தான் போச்சு. எப்படி நாங்கள் சீரழிஞ்சிட்டு இருந்தோங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரே சிரிப்பாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு இதுலேயும் ரிவர்ஸ் போட்டு ஓட்டி விட்டுருந்தீங்கன்னா கம்மன் இருந்திருக்கு. டயர் ஊசு ஓட்ட நாங்கள் எங்கே வேணால் ஆட்டு அப்படின்ட்டு விட்டீங்க. கம்முனு நேக்கா தள்ளி தள்ளி ரிவர்ஸ் போட்டு வளவ ஓட்டிக்கலாம். நான் அப்போவே நினச்சேன், இத்தனைக்குள்ளே போகும்போதே நினச்சேன். பாருங்க, பாவ காட்டுக்காரெல்லாம் கல் சுமந்துட்டு இருக்கிறாரு எங்களையும் தொட்டுட்டு. பாருங்க, அந்த வீல் கிட்ட போட்டுருங்க. அங்கேயே கொண்டு போட்டு சரி கீழே போட்டுங்க. அப்படி கீழே போட்டு முன்னாடி முடிச்சிருக்கு. கடைசியில் எல்லாம் கல் மட்டை கிட்ட எல்லாம் கொண்டாந்து போட்டதுக்கப்புறம் இது நம்மளால ஆகான்னு சொல்லிட்டு வேற வண்டியவே போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். போய வண்டி ரோப்பு எல்லாம் ஒட்டுக்காக எடுத்துகிட்டே வந்துட்டோம் நாங்கள். அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுலேயே போடுங்க போகுது. ஏய், ரோப்பெல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்க எந்த அளவுக்கு தான் சிக்கி இருக்குதுன்ட்டு. நம்ம டிரைவருக்கு இப்போ தான் ஃபோனு ரொம்ப மும்முரமாக போச்சு. வண்டி இழுக்கிறத விட்டு போட்டு ஃபோனை பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம
ஓனருக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு வந்துருக்காரு. எல்லாம் ரெடியாகி போட்டாரு. அங்கே பாருங்க, ஆள் மட்டும்தான் ஆடுறாரு, வண்டி இழுக்க மாட்டேங்குது. நல்லா விட்டு விட்டு பார்க்குறாங்க. டிரைவர் மட்டும்தான் முன்னாடி போயிட்டு வராங்க, இதில் தவிர வண்டி ஆட போக மாட்டேங்குது. ஓனர் பின்னாடி இழுக்கலாங்காரு. நம்மளால் என்ன பண்ணுறாங்க பாருங்க, அவன் முன்னாடியே தான் இழுப்பான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருக்கான். அவருக்கு பின்னாடி இழுத்தா பின்னாடி வந்து பார்க்குறாரு. ஆனால் நம்மளால் கழட்டி ஓப்பெல்லாம் கழட்டி அவன் போடணும்னு அவனை அப்படியே இழுப்பான்ட்டு இழுத்துட்டு இருக்கான். பாருங்க, இப்போதான் கொஞ்சம் வண்டியை நகருக்கு வருது. ஆனால் இவன் முன்னாடி போய் பின்னாடி இழுக்கிறதுல பார்த்துட்டிங்கன்னா பம்பர்லாம் பிடிங்கிட்டு வந்துட மாட்டேங்குது. அந்தளவு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எப்படியோ ஒரு வழியாக அப்படியே இழுத்துட்டு வெளியே வருதுங்க. இதுதான் கடைசி இழுப்பு. எப்படியோ வெளியே வந்துட்டான். இன்னும் வரலையே. அவ்வளோதாங்க, எப்படி வருதுன்னு பாருங்க வண்டி. எங்களுக்கு நல்லா வேடிக்கையாக இருந்துச்சு விளையாடிட்டு. சரி, எப்படியோ வண்டி வெளியெடுத்தாச்சு அப்படின்ட்டு அப்படியே 2 வண்டியுமே வந்துட்டு டிஜிட் ஓட்டு நாங்கள் ஓட்டுறது 2 வண்டி ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. இந்த தடவை பாருங்க, இப்போ ஓனர் நல்லா உஷாராயிட்டாரு. அதனால சுற்றுற போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை முன்னாடி போய் வாழையை ஃபுல்லாக தள்ளிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் போட்டு ஃபஸ்ட் டைம் ஓட்டிட்டு வராரு. ஏன்னா இப்படி ஓட்டினா நாங்கள் சீக்கிரம் அது வாழையில் அப்படியே இந்த மாதிரி சிக்காது அப்படின்னு தான். இப்போ பார்த்துட்டிங்கன்னா சாமி 603 ஓடிட்டு இருக்குதுங்க. இதுதான் இது சாமி 603. இந்த கான்ட்ராக்ட் 70 எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து கிரிப்பர் மாடலுங்க. இது சாமி 603 வந்து டாய்ஸ் வருஷனோடது. இது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நெல் இருக்கிற மிஷினு அதுகளுக்கு வேண்டி கொடுத்த கிரீப்பர் மாடலு. இப்போ தான் எல்லாம் வாழையோட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஒரு வெட்டிட்டு வருதுன்னு. ஃபுல்லாக ஃபினிஷிங்கெல்லாம் ஒரு சூப்பராக வந்தது. என்ன வீடியோஸ் அளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட் டைம் ஓட்டுறப்ப நல்லா எடுத்து போட்டுருந்தாங்க. சரி, நாம் ஓட்டுறதுக்கு வந்தோம்னா நம்மளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தானே ரெடியாக நின்றுட்டு இருக்கிற மாதிரி கரெக்டாக போய் திருப்பத்தில் இதுவும் நின்றுச்சு. முன்னாடி கம்பி வேலை இருக்குது, பின்னாடி இதே மாதிரி வாழையில் ஏறவுனா நின்றுச்சு வலிக்கிட்டு. முன்னாடி போக முடியாது, பின்னாடி போக முடியாதுங்கிறது.
மாட்டிக்கிட்டா டேய் ரொட்டாட்டர் தூக்கு. ரொட்டாட்டர் தூக்கு. ஃபார்ம் ட்ராக் 70 வண்டி எடுத்துறதுக்கு வாங்கினா இருக்கிற வேலையை பூரா வண்டி மேலே நின்றுக்கிற வண்டி மேலே வந்து தள்ளிட்டு கிடக்குறாரு. ஆல்ரெடி அது வாழையில் சுற்றிட்டு வச்சா வாழை கொண்டு வண்டி மேலே தள்ளிட்டு இருக்காரு. பாருங்க எந்த அளவுக்கு வாழைக்கு வாழை எவ்வளோ பெரிய வாழை மரம் தென்னை மரம் மாட்டி நின்றுட்டு வண்டி மேலே. சரின்ட்டு எப்படியோ முன்னாடி விட்டு அதையும் வெளியே எடுத்து இந்த காட்டை ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வந்துட்டோம். நாம் இந்த சாமி 603 ஃபார்ம் ட்ராக் 70 அதை பற்றின தெளிவான ரிவ்யூ இல்லை, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடுக்கிறப்ப என்னால் சரியாக எடுக்க முடியல. இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சொனாலிக்கா ஈரோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டுருங்க. அப்படியே வேறு என்ன வீடியோ போடலாம், வேறு என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.